தேன் போன்ற மனதில் திகட்டாத நினைவை விதைத்துதான் போனவளே, வழி தோன்றச் செய்தவளே. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக வரப்போவது இப்போது ஓர் சிறு கதை. இந்த சிறுகதையை எழுதியவர் எங்கள் அன்பு அறிவிப்பாளர், கனேடியன் தமிழ் காற்று அறிவிப்பாளர், அன்பு சகோதரி, அன்பு கவிஞர், அன்பு கவிதாயினி இந்திரா ஆனந்தன். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அற்புதமான ஒரு சிறுகதையை தந்திருக்கின்றார். முதுமை என்கின்ற தலையங்கத்தின் கீழ் அவர் தந்திருக்கின்ற சிறுகதை அற்புதமான ஒரு கதை. அவர் சின்ன கதையாக இருந்தாலும் அதில் 1000 கருத்துக்கள் சொல்லுகின்றது. சந்தோஷம் என்பது நமக்கெல்லாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணத்தில் தான் எல்லோருக்கும் கிடைக்கின்றது சந்தோஷம் என்று. முதியவரை பொறுத்தளவில் பணம் அவர்களுக்கு ஒரு பொருட்டில்லை. அவர்களுக்கு அன்பான பேச்சு, அவர்களோடு ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு குழந்தைகளும் குறைந்தபட்சம் போய் இருந்து பேச வேண்டும். கிழமையில் ஒரு நாளாவது அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது. அது கூட சில இடங்களில் இல்லாததால் அவர்கள் தனிமையை நாடி அவர்கள் தங்கள் பேச்சுக்காக முதியோர் இல்லத்துக்கு செல்லுகின்றார்கள். காரணம், அங்கு முதியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் செய்கின்ற அன்பான பேச்சுக்கள், அன்பான விடயங்கள் அவர்களை மகிழ்விக்கின்றது. அங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரும் முதியவர்கள். அதனால் அந்த முதியோர் இல்லத்தில் சில வேளைகளில் சில பிள்ளைகளில் அங்கே விடுவதை தப்பாகவும் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி விடுவதை தப்பாக நினைத்த பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களை வீட்டில் வைத்து வடிவாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டால் எல்லாம் சரி என்று நினைப்பது தவறு. அந்த தவறை விலக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ, அவர்களும் முதியவர்கள் ஆகிவிட்டால் அவர்களும் குழந்தைகள் தான், அவர்களுக்கும் ஆசாபாசம் உண்டு. அதை யாருமே நாங்கள் நினைப்பதில்லை. அந்த அற்புதமான ஒரு சிறுகதையை இங்கே தந்திருக்கின்றார். இப்போது கதைக்குள் செல்வோம், வாருங்கள். மத்தொனி கரவட்டியில் இருந்து அன்பு சகோதரி இந்திரா ஆனந்தனின் குரலில் கட்டளையில் இதோ கேளுங்கள். சிறுகதை முதுமை. தனியாசலம் பத்திரிகை வாசிக்க எத்தனித்த போது அவரின் மனம் பேப்பரை வாசிக்க முடியாது. மனம் சஞ்சலப்பட பேப்பரை மேசையில் வைத்துவிட்டு தனது கடந்த கால வாழ்வை அசை போட தொடங்கினார். பணக்கார குடும்பத்தில் பிறந்து பணக்கார பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்கு ஒரு பெண்ணும் கொள்ளைக்கு ஒரு ஆணுமாக பெற்று வளர்த்து மிக சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் நாட்டில் இனக்கலவரம் தொடங்க தம் உயிரை விட பிள்ளைகள் உயிரை மேலாதென கருதி 2 பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். பிள்ளைகளும் வெளிநாட்டிலேயே திருமணம் செய்து நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள். பிள்ளைகளின் சந்தோஷத்தில் தனியாசலமும் மனைவியும் பெற்ற கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்ற பெருமிதத்துடன் மிடுக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் யாருக்காகவும் காத்து கொண்டிருக்காது, ஓடிக்கொண்டிருந்தது. தனியாசலமும் மனைவி பாக்கியமும் 60 வயசை கடந்திட உடம்பும் மனமும் தளரத் தொடங்கியது. பெற்றோரின் நிலையை அறிந்த பிள்ளைகள் பெற்றோரை தம்மோடு வந்திருக்கும்படி பல தடவை வற்புறுத்தி கேட்டும் தனியாசலமும் மனைவி பாக்கியமும் தாங்கள் சொந்த மண்ணிலேயே வாழ்ந்து மடிய வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். இதனால் பெற்றோரை வெளிநாடு எடுத்த முயற்சியை பிள்ளைகள் கைவிட்டார்கள். ஆனால் பெற்றோருக்கு தேவையான பணத்தை மாதம் மாதம் அனுப்ப தவறவில்லை. அத்தோடு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என மாறி மாறி தொலைபேசியில் கதைத்து சின்ன சந்தோஷத்துடன் காலத்தை கழித்து வந்தார்கள். இவ்வாறு காலச்சக்கரம் உருண்டோட திடீரென்று பாக்கியம் மாரடைப்பால் இறந்து போக தனியாசலத்தின் கண்களை கட்டி இருட்டறையில் விட்டது போல் உணர்ந்தார். பிள்ளைகள் உறவினரன் ஆறுதல் சொன்ன போது மனைவி பாக்கியத்தின் பிரிவை தாங்க முடியாது உணவையும் உறக்கத்தையும் தொலைத்தார். இதனால் தனியாசலன் நடைபெணமானார். ஈச்சியர் கருதியே தனியாசலத்துக்கு சொர்க்கமானது. அவரது பொறாமகள் லதா தன் தந்தை போல் தனியாசலத்தை விழுந்து விழுந்து கவனித்தாலும் அவரால் சந்தோஷமாக வாழ முடியாது தவித்தார்.
தனது பேச்சுக்கு துணை வேண்டுமென மனம் ஆதங்கப்பட பெறாமகளுக்கு தனது விருப்பத்தை தெரிவித்தார். பெறாமகளும் பெரிய தகப்பன் விருப்பப்படி முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாள். அங்குள்ள முதியவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கை கதைகளை பரிமாறுவதும் தொலைக்காட்சி பத்திரிகை பார்ப்பதுமாக பொழுது சந்தோஷமாக கழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தனியாசத்தின் பிள்ளைகள் தங்கள் தகப்பன் முதியோர் இல்லத்துக்கு போய் தம்மை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து தந்தையோடு கதைப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் பணம் அனுப்புவதை நிறுத்தவே இல்லை. தன் பிள்ளைகள் பணத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது என தவறாக புரிந்துள்ளார்கள் என்பதே தனியாசல மனதில் உறுத்தலாக இருக்கவே பேப்பரை வாசிக்காது வைத்தவர். தன் பிள்ளைகள் எப்போது தன்னை புரிந்து கொள்ளட்டும் என்று மறுபடியும் மனதை நிதானப்படுத்தி கொண்டு பேப்பரை வாசிக்க தொடங்கினார். அற்புதம் அற்புதம். அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன் சகோதரி அருமையான கதையை அழகாக வாசித்திருக்கிறீர்கள், அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். உண்மையான உள்ளத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உண்மை என்பதை எது என்பது தேவை, எது தேவையில்லை என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். பணம் மட்டும் முக்கியமில்லை வாழ்க்கைக்கு என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த உலகமும் நாமும் சேர்ந்து ஓடுகிறோம் பணம் 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 என்று பணம் என்று ஓடிவிட்டு நமக்கு சரியான ஓய்வு எடுக்காமல் பாதியில் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றோம். பணம் தேவை, வாழ்வதற்காக பணம் தேவை. ஆனால் பணத்திற்காக வாழ்வது அடிமுட்டாள்தனம். அற்புதமான ஒரு சிறுகதை. வாழ்த்துக்கள் கவிஞர் இந்திரா ஆனந்தன் மத்தொனி கரவட்டியிலிருந்து குரல் பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு மீண்டும் அன்பான அன்பு உள்ளங்களை எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களை இன்னும் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். பிரிவோம், சந்திப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. மீண்டும் சந்திப்போம். இது RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு. தேன் போன்ற மனதில் திகட்டாத நினைவை விதைத்துதான் போனவளே, வழி தோன்றச் செய்தவளே. தேன் போன்ற மனதில் திகட்டாத நினைவை விதைத்துதான் போனவளே, வழி தோன்றச் செய்தவளே. உன்னோடு நானும் வாழ வழி இல்லையோ, அது என் தவறோ, இல்லை உன் தவறோ. உன்னோடு நானும் வாழ வழி இல்லையோ, அது என் தவறோ, இல்லை உன் தவறோ. என் மனதார கூறும் ஒரு வார்த்தை கேளு, என்னோடு நீயும் வந்து வாழு. நீ மறந்தால் நீயும் பிரிந்தால் நான் மரணத்தை மணந்திருப்பேன். தேன் போன்ற மனதில் திகட்டாத நினைவை விதைத்துதான் போனவளே, வழி தோன்றச் செய்தவளே. இரவெல்லாம் பகலாகி போயாச்சு, அது உனக்கில்லையா? கண்ணோடு முழு நேரம் நீராச்சு, அது புரியலையா? இரவெல்லாம் பகலாகி போயாச்சு, அது உனக்கில்லையா? கண்ணோடு முழு நேரம் நீராச்சு, அது புரியலையா? நாம் உட்கார்ந்து பேசி என் உணர்வெல்லாம் வாசி, கடல் கொண்ட நதி போல் சேர்ந்து விடு, என்னை கலந்து விடு. மனம் திறக்கும், இது நடக்கும் என்று நாள்தோறும் காத்திருப்பேன். தேன் போன்ற மனதில் திகட்டாத நினைவை